தலைப்புச் செய்திகள். நாசரேத் மகளிர் கல்வியியல் கல்லூரியின் மாணவிகள் மேற்கொண்ட மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்வு. தி நாசரேத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாம். 50வது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு நாசரேத் அகாடமி பள்ளி நிர்வாகம் வழங்கிய வாட்டர் பியூரிஃபையர். நாசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கராத்தே போட்டி. ஆவடி காமராஜ் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் நிகழ்த்திய உலக சாதனை. நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற ஓவிய போட்டி. ஆவடி காமராஜ் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஆசிரியை பெற்ற நல்லாசிரியர் விருது. நாசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற புளோரிஸ்டா கல்ச்சுரல் நிகழ்வு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாசரேத் மகளிர் கல்வியியல் கல்லூரியின் மாணவிகள் மேற்கொண்ட மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்வு. நமது நாசரேத் கல்வி குழுமத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நாசரேத் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் கடந்த சனிக்கிழமை 20/9/2025 அன்று மாணவிகள் அனைவரும் ஒன்று இணைந்து வளர்ந்த 200 மரக்கன்றுகளை கல்லூரியின் முதல்வர், பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் அனைவரும் அருகிலுள்ள கவுடிபுரம் கிராம மக்களுக்கு வீடு வீடாக சென்று இலவசமாக வழங்கி மகிழ்ந்தனர். எமது நாசரேத் குழுமத்தின் இலக்கான 50,000 மரக்கன்றுகள் நடுவதில் ஒரு சிறிய பங்காற்றியதில் நாசரேத் மகளிர் கல்வியியல் கல்லூரி பெருமிதம் அடைகிறது. தி நாசரேத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாம். கடந்த 20/9/2025 அன்று தி நாசரேத் அகாடமி பள்ளியில் 50வது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமை எம் நாசரேத் குழுமத்தின் செயலாளர் திரு ஏஎன் என்ரிமாரிஸ் அவர்களும் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களும் தலைமையேற்று நடத்தினர். மருத்துவ முகாமிற்கு போரா ஐ ஹாஸ்பிட்டலின் டாக்டர் திரு கௌரவ் போரா அவர்களும், சாஃப்ட் ஸ்மைல் டென்டல் சென்டரின் டாக்டர் திரு இளங்கோவன் அவர்களும், ஜெனரல் டாக்டர் திரு அஸ்வின் இளங்கோ அவர்களும், பிசியோதெரபி டாக்டர் திரு நந்தகுமார் அவர்களும், மேலும் துணை மருத்துவர்களும் இவர்களின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ராதா அவர்களும் சிறப்பு மருத்துவ முகாமிற்கு வருகை புரிந்திருந்தனர். சிறப்பு விருந்தினர்களை எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் பொன்னாடை போர்த்தியும் மரக்கன்றுகளை கொடுத்தும் கௌரவப்படுத்தியதை தொடர்ந்து மாணவர்களுக்கு பற்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதை குறித்து காணொலி மூலம் விளக்கப்பட்டது. சுகாதார விழிப்புணர்வை வழங்குவதன் மூலம் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் இம்மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இம்மருத்துவ முகாமில் எம் பள்ளியின் மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் துணை ஊழியர்களும் கலந்து கொண்டு பயனடைந்தனர். 50வது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு நாசரேத் அகாடமி பள்ளி நிர்வாகம் வழங்கிய வாட்டர் பியூரிஃபையர். நாசரேத் குழுமத்தின் 50வது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு ஆவடி காமராஜ் நகர் நாசரேத் அகாடமி பள்ளியில் SDG 6 இலக்கின் கீழ் வாட்டர் ஃபார் வெல்ஃபேர் என்ற தலைப்பில் சுத்தமான குடிநீர் வழங்கும் திட்டம் நடைபெற்று வருகின்றது. அதனை பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்களின் ஆலோசனை அறிவுறுத்தலின் கீழ் நீரின்றி அமையாத உலகினில் யார் யாருக்கும் வான் இன்று அமையாதொழுக்கு என்ற திருக்குறளுக்கு ஏற்ப எப்படிப்பட்டவருக்கும் நீரில்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது. இத்தகைய நோக்கத்துடன் கண்ணபாளையம் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி ஜமுனா பாரதி அவர்களின் ஒத்துழைப்புடன் இச்சேவை தொடங்கப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்பள்ளியில் படித்து வருகின்றனர். அவர்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் என்ற நோக்குடன் இச்சேவை ஆரம்பிக்கப்பட்டது. நம் நாசரேத் குழுமத்தின் சார்பில் 25 லிட்டர் வாட்டர் பியூரிஃபையர் இப்பள்ளிக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. இதனை வழங்கிய பள்ளி நிர்வாகத்திற்கு அங்கு பயிலும் அனைத்து மாணவர்களும் தங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். நாசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கராத்தே போட்டி. கடந்த வாரம் கோஷின் ரியூ கராத்தே ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நடத்திய ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் நமது நாசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் மாணவன் மாஸ்டர் AS ஜஸ்வந்த் ஷமீத் கலந்து கொண்டு 3வது இடத்தை பிடித்தார். நமது தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்கள் வெற்றி பெற்ற மாணவனுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். ஆவடி காமராஜ் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் நிகழ்த்திய உலக சாதனை. ஆவடி காமராஜ் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையில் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாடும் இந்த ஆண்டில் எங்கள் பள்ளி மாணவர்களின் வெற்றி முழக்கம் மேலும் தொடர சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது.
10ஆம் வகுப்பு பயின்று கொண்டிருக்கும் BM ஜீவிதா மற்றும் 12ஆம் வகுப்பு கே பிரிவில் பயின்று கொண்டிருக்கும் BM யோகேஷ் ஆகியோர் கிக் பாக்ஸிங்கில் உலக சாதனை படைத்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். BM ஜீவிதா 2023, 2024, 2025 ஆகிய 3 ஆண்டுகளிலும் தேசிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். BM யோகேஷ் 2019, 2023, 2024 ஆண்டுகளில் தங்கப்பதக்கம் வென்று சாதனைகளை படைத்துள்ளார். 2024 உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற வேர்ல்ட் கப் சாம்பியன்ஷிப்பில் BM யோகேஷ் உலக அளவில் 5ஆம் இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார். வெற்றியின் விளைநிலம் எங்கள் பள்ளி என ஆவடி மாநகரமே அதிசயிக்கும் வண்ணம் பல சாதனைகளை படைத்துள்ள மாணவர்களை பாராட்டினார் எம் பள்ளி முதல்வர். எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தாய் இறைவா, கல்வி பணியாற்றுவதே எங்கள் கடமை, சாதிப்பது எங்கள் மாணவர்கள் கடமை என்று பள்ளியின் நிறுவனர் திருமதி டாக்டர் சந்திரா டேவிட் அவர்கள் வாழ்த்துரை வழங்கி மனதார ஆசி வழங்கினார். நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற ஓவிய போட்டி. கடந்த ஜூலை மாதம் ட்ரீம் கலாம் குழுவினரால் தி நாசரேத் அகாடமி பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு ஓவிய போட்டி நடைபெற்றது. இந்த ஓவிய போட்டியானது இயற்கையை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை முதன்மைப்படுத்தி நடத்தப்பட்டது. இப்போட்டி 2 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. LKG முதல் 2ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பிரிண்டட் சார்ட் கொடுக்கப்பட்டு வண்ணம் தீட்டுதல், 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு என்ற தலைப்பில் ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு கடந்த வாரம் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் பரிசுகளை வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். ஆவடி காமராச நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியை பெற்ற நல்லாசிரியர் விருது. ஆவடி காமராச நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களை உற்சாகப்படுத்தி தன்னம்பிக்கை ஊட்டி தன்னுடைய பணியை உயர்ந்த நோக்கத்துடன் 31 ஆண்டுகளாக செய்து வரும் திருமதி ரீட்டா அவர்களுக்கு ஆவடி லைன்ஸ் கிளப் சார்பாக 2025-26 கல்வி ஆண்டிற்கான உயரிய விருதான நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது. உழைப்பிற்கு உயர்வளிக்கும் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் பள்ளியின் சார்பாக திருமதி ரீட்டா அவர்களை வாழ்த்தி பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்கி சிறப்பித்தார். நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியரை பள்ளி நிர்வாகமும் ஆசிரியர்களும் மாணவர்களும் மனதார வாழ்த்தினர். நாசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற புளோரிஸ்டா கல்ச்சுரல் நிகழ்வு. கடந்த 16/9/2025 அன்று நாசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புளோரிஸ்டா கல்ச்சுரல் நிகழ்வு நடைபெற்றது. துறைவாரியாக உள்ள மாணவர்களிடையே நடத்தப்பட்ட இப்போட்டியில் பல மாணவர்களும் தங்களுடைய திறமைகளை நிரூபித்தனர். இந்நிகழ்விற்கு எம் நாசரேத் குழுமத்தின் செயலாளர் திரு AN என்ட்ரிமாரிஸ் அவர்களும், கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மேரி ஏஞ்சலின் அவர்களும், கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் மனோரஞ்சிதம் அவர்களும், டீன் ஆஃப் IQAC திருமதி அலமேலு அவர்களும், ஸ்டூடெண்ட்ஸ் அஃபேர்ஸ் திருமதி கவியரசி அவர்களின் முன்னிலையிலும் இந்நிகழ்வு நடைபெற்றது. முன்னாள் மாணவர்களான திரு டானி, திரு தீபக், திரு ஆஸ்மான், செல்வி ஸ்னேகா ஆகியோர் நடுவர்களாக அழைக்கப்பட்டிருந்தனர். இப்போட்டிகளில் பல மாணவர்கள் ஆன் ஸ்டேஜ் மற்றும் ஆஃப் ஸ்டேஜ் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை நிரூபித்தனர். இறுதியாக BCom துறை மாணவர்கள் சுழல் கோப்பையை தட்டிச் சென்றனர். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரேத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷெர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.